சலாம் சலாம் தான், லால் சலாம் தான், சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் தான். மூவி சூப்பர் தான், செம்ம சூப்பர் தான், லால் சலாம் மூவி சூப்பர் தான். மஸ்த் மஸ்த் தான், ஹே மரண மஸ்த் தான், விஷ்ணு விஷால் ஆக்டிங் மஸ்த் தான். மஸ்த் மஸ்த் தான், ஹே மரண மஸ்த் தான், விக்ராந்தோட ஆக்டிங் மஸ்த் தான். மஸ்து 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 மரண மஸ்து தான். ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் ரொம்ப மரண மஸ்து தான். மரண 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 மஸ்து தான். தலைவர் லால் சலாம் படம் பார்த்துட்டேன். படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஐஸ்வர்யா மேடம் வந்து டைரக்ஷனில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்கு. அப்புறம் விஷ்ணு விஷால் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. விக்ராந்தும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏஆர் ரகுமான் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் வந்து கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிச்ச கேம், அதை வச்சு படம் இருக்கிறதால எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. தலைவருக்காக ஒரு 4 லைன் பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு 4 லைன் பாடிடுறேன். சலாம் சலாம் தான், லால் சலாம் தான், சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் தான். மூவி சூப்பர் தான், செம்ம சூப்பர் தான், லால் சலாம் மூவி சூப்பர் தான். மஸ்த் மஸ்த் தான், ஹே மரண மஸ்த் தான், விஷ்ணு விஷால் ஆக்டிங் மஸ்த் தான். மஸ்த் மஸ்த் தான், ஹே மரண மஸ்த் தான், விக்ராந்தோட ஆக்டிங் மஸ்த் தான். மஸ்து 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 மரண மஸ்து தான். ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் ரொம்ப மரண மஸ்து தான். மரண 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 மஸ்து தான். அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அக்பர் பாஷா, வேலூர். வேலூர்லேருந்து இங்கே வந்து இந்த அபிராமி தலைவருடைய குடும்பமே பார்க்குற தேட்டர் இது. அதனால் சிறப்பாக இங்கே வந்திருக்கிறோம். இன்னொரு ஸ்பெஷலாக வந்து இந்த தேட்டரில் வந்து பெங்களூர்லேருந்து கர்நாடகா மாநிலமும் பெங்களூர் ரசிகர் மன்ற கிளை மன்ற நிர்வாகிகள் எல்லாம் இணைஞ்சு இன்னைக்கு வந்து இந்த தேட்டரில் வந்து கட்டோட்டு சாரம் மொத்தம் 2.5 டன் பூ லாரியில் நேற்று 2 மணிக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இந்த கட்டோட்டுக்கு இந்த அலங்காரம் பண்ணி நைட்டு கிரேன் மூலியமா இதெல்லாம் போட்டு சிறப்பாக செஞ்சாங்க. பெங்களூர்ல வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் சார்பாகவும் சென்னை சார்பாகவும். இவங்க இங்க பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தலைவர் அவர்கள் எல்லாருக்கும் போட்டோ ஷூட் கொடுத்தாரு, எல்லா மாவட்டத்துக்கும். பெங்களூர்ல உள்ள ரசிகர்களுக்கு அந்த போட்டோ ஷூட் கொடுக்கல. அந்த மனவேதனை அவங்களுக்கு. அங்கிருந்து வந்து இந்த மாதிரி சிறப்பாக பண்ணாங்க. இது அம்மா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இடைவேளையில் அம்மாவே மைக்கில் வந்து இங்கே பெங்களூர்லேருந்து வந்ததுக்கு நன்றி, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மிக சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க எல்லாமே இந்த சொன்ன உடனே வார்த்தை. இதோ கட்டோட்டு, இது பூ எல்லாமே, அந்த சாரம் எல்லாமே சேர்த்து ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலே ஆயிருக்குங்க. இது பெங்களூர்காரங்களுடைய செலவு எல்லாமே. இது பிரியாணி ஏற்பாடு வந்து நாங்கள்லாம் இணைஞ்சு சென்னையில் இருக்கிற முஜுபாய், மற்ற நண்பருங்க, ராஜ்குமார், பெங்களூர் இவர் நம்ம பாஸ்கர், இப்ராஹிம் அண்ணன், விழுப்புரம் மாவட்டம் அவரும் வந்திருக்காரு, விழுப்புரம், அவங்களாம் வந்திருக்காரு. சிறப்பாக எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவர் முஸ்லீமாக நிறைய முறை பண்ணிட்டாரு. இதில் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாலும் உண்மையான எப்படி இருக்குதோ படத்தில் முஸ்லீம்ஸ் எப்படி இருக்காங்க, ஒற்றுமை, மதநிலையில் இருக்க ஒற்றுமையை பற்றி எடுத்து காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக ஐஸ்வர்யா பண்ணியிருக்கிறாங்க படம். அதே மாதிரி ரொம்ப சிறப்பு. இது வந்து கிராமத்தில் வந்து இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் போய் வேலை செஞ்சுட்டு யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அந்த திருவிழா நேரத்தில் அந்த ஊர்லேருந்து வந்து 2 நாள் 3 நாளைக்கு வராங்க இல்லையா, அந்த சந்தோஷம் வந்து எவ்வளோ அந்த பெரியவங்க தாத்தாங்கெல்லாம் அந்த பேரை பற்றிகளை பார்க்குறது சந்தோஷமாக கொண்டாடுறாங்க திருவிழா நேரத்தில். அந்த ஒற்றுமை தான் இந்த படத்தில் எல்லாமே அருமை. ஏஆர் ரஹ்மான் பற்றி சொல்லே தேவையில்லைங்க. அந்த ஜலாலி பாட்டு என்ன அப்படியே ஆர்வசமாக இருக்குங்க. அந்த ஜலாலி பாட்டுன்னா, ஜலாலி என்ன, ஜலாலின்றது வீரம், அடிச்சு நொறுக்கிற ஆள் தான் ஜலாலி. அதுதான் ஜலாலின்னு சொல்லி ஜலாலி கிட்ட அவனை கிட்ட நெருங்க முடியாது. அதுதான் அந்த சப்ஜெக்ட். ஜலாலின்றதுக்கு அர்த்தம் தலைவர்கிட்ட எவனுமே நெருங்க முடியாது, அதுதான் ஜலாலி. மத நல்லிணக்கம் எல்லாமே நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா வந்து இந்த அவார்டு படம் நினைச்சாங்க, அந்த அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அவார்டு கிடைக்கும்.